தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். 28 ரூபா வரைக்கும் நான் வந்து அதில் ஏர்ன் பண்ணியிருந்தேன். சரி மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இது பண்ணிவிட்டு நெட்டு ஆஃபில் இருந்தனால மறுபடியும் நான் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஆப்புக்குள்ளே வந்தேன் நண்பா. உள்ளே வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சைனர் பேஜ் காமிச்சிச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் விட்ராக்குள்ளே வந்தேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட் அப்படியே இருக்குது. ப்ளீஸ் வெயிட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸிங்கில் இருந்தது, இப்போ அவங்க ரிவ்யூ பண்ணிட்டாங்க போல். ஆனால் ப்ளீஸ் வெயிட்டுன்னு அப்படின்னு காமிக்குது நண்பா. பாருங்கள் ப்ளீஸ் வெயிட்டுன்னு காமிச்சிருக்கு. அது டைமிங்கும் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் வந்து விட்ரா போடும்போது டைமிங் வந்து கரெக்டாக லெவல் 48, அவங்க வந்து லெவல் 15ன்ற டைமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி நண்பா, இந்த ஆடில் வந்து எப்படின்னா இவங்க வந்து நார்மலான ஆடு வந்து அடிக்கடி ஒரு செகண்ட் இல்லைனா 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி அந்த ஆடு வந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இவங்க கொடுக்குற அந்த ஆடை மீறி நீங்கள் அந்த வாட்ச் வீடியோன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆடை வர வைக்கணும், ரிவார்டு ஆடை. அதுதான் உங்களோட டாஸ்க். சரி நண்பா, எனக்கு இந்த அமௌண்ட் வந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலான்றதுக்காக மறுபடியும் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு வாட்டி மறுபடியும் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வருவோம். ஏன்னா இது இவங்களோட ஆடு வந்து எனக்கு ஒரு செகண்ட் விடாமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே கண்டினியூவாக. நான் வந்து வாட்ச் வீடியோன்ற போய் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினா மட்டும்தான் எனக்கு அந்த ரிவார்டர் ஆடு வரும். மற்றபடி இவங்களுக்கு ஆடு வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் அவங்க டாஸ்க்குன்றதை சொல்கிறாங்க. சரி நண்பா, இதுலேயும் அப்படியே தான் இருக்குது. நான் இது வரைக்கும் ஒரு 3 வாட்டிக்கிட்ட அந்த அவங்க ஆடு வந்து இன்ஷியல் ஆடோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த ஆடை வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு 3 வாட்டிக்கு மேலே நானும் கட் பண்ணி விட்டே இருந்தேன். சரி நண்பா, இவங்களோட அமௌண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிளியராக வருதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்பை வந்து பேக்ரவுண்டு கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அவங்க எனக்கு சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 1 நிமிஷத்துக்குள்ளே அந்த பேமெண்ட் ஆனதை நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி மறுபடியும் நான் விட்ராக்குள்ளே போய் பார்த்தா எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு நண்பா. வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஜிபே மூலமாக எனக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது நார்மலான ஒருத்தங்களோட பேரில் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை லாஸ்ட்டாக சென்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் பேமெண்ட் ப்ரூஃப் நண்பா, செக் பண்ணிக்கோங்க.